5 காரியங்களை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் சிறந்தவர்களாக உயர்ந்த அந்தஸ்திலே போகிவிட முடியும். 1, ஹராமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 2, உன் பக்கத்து வீட்டாரிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 3, உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை போதும் என்று மட்டும் நினைத்துக்கொள், உன்னை அல்லாஹ் பணக்காரனாக மாற்றி விடுவேன் என்று சொன்னார்கள். உனக்கு எது நல்லதாக இருக்கிறதோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கும் நல்லதாக நினை என்று சொன்னார்கள். 5வதாக, கம்மியாக சிரித்துக்கொள், கம்மியாக சிரித்துக்கொள், உன் சிரிப்பு உன் உள்ளத்தை மூத்தாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே என்று இந்த 5 விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூமின்கள் தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டால் உயர்ந்த அந்தஸ்திலேயும் உயர்ந்த பண்பாடிலேயும் உயர்ந்தவர்களாக மாறி போவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 குணங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் தவாஃபுகள் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கனவிலேயே ஸலாத்திற்கு பதில்